ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கோத்தகிரியில் இருக்கக்கூடிய கொடநாடு வியூ பாயிண்ட், அதாவது நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து எப்பவுமே ரெஸ்ட் எடுக்க போவாங்க இல்லையா, அந்த கொடநாடு வியூ பாயிண்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டில் நம்ம நின்று பார்த்தோம் அப்படின்னா பவானி சாகர் அணை அங்கேருந்து தெரியுது. அதே போல் மேட்டுப்பாளையத்தோட கீழ்ப்பகுதி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டில் தெரியுது. அதாவது நாம் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி இந்த மலை ஏற்றத்துக்கு அப்புறம் கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து கொடநாடு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போனதுக்கப்புறம் அந்த கொடநாடு வியூ பாயிண்ட் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் வியூ பாயிண்ட்டுக்காக தனியாக ஒரு படிக்கட்டோடு அவங்க அமைச்சிருக்காங்க. அங்கே போய் நம்ம அதை சுற்றி பார்க்குற அனுபவம் ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் இந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டை போய் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரமிப்பாக இருந்துச்சு எங்களுக்கு ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது. இந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பவானி சாகரோட டேமோட பின்பகுதி. தண்ணி தெரியுது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருந்தது. இந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பிஃபோர் 5 o'clock அதுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா அந்த வெளிச்சத்தில் கண்டிப்பாக செமையாக தெரியும். நீங்கள் 5 o'clock மேலே அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அந்த மிஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேகமூட்டங்கள்லாம் வந்து அதை மூடிக்கிச்சுன்னா அந்த வியூ பாயிண்ட்டை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் கொடநாடு போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மணிக்குள்ளே போனீங்கன்னா வேறு லெவலில் வியூ. இப்போ பட்ஜெட் ட்ரிப் போகிறாங்க அப்படின்றவங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொடநாடுக்கு பஸ்ஸே விட்டுருக்காங்க. கொடநாடு பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு தான் அந்த பஸ் இருக்குது. அதாவது ஒரு 1 hour ஒன்ஸ் வந்து கோத்தகிரி டு கொடநாடு வியூ பாயிண்ட், அதாவது கொடநாடு வியூ பாயிண்ட் தான் லாஸ்ட் ஸ்டாப். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா ஒரு ரூ. 7 தான் டிக்கெட்டு. இந்த ரூ. 7 டிக்கெட்டில் இந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டை செம்மையாக நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடநாடு வியூ பாயிண்ட்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மற்ற எல்லா கெஸ்டர்ஸ்லாம் வந்தாலுமே அவங்களுமே கார்லாம் கொண்டு வந்து அங்கே நிற்கிறதுக்கு இடம்லாம் சூப்பராக இருக்குது. இந்த பஸ்ஸில் தான் வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். இங்கே வந்துட்டு ஒரு 1 hour நம்ம ஒரு 1 hour டோர் சுற்றி பார்த்தோன்னா, சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு வந்து திரும்ப வரும் போயிட்டு. இங்கே கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட் போய் திரும்பி வரும். ஸோ டாய்லெட் வசதியும் அங்கே நிறைய இருக்குது. ஸோ சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.